ஹாய் காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்குது காட் பாஸ். ஸோ செகண்ட் சாப்டரில் என்ன நடந்துங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா காத்துறாங்க. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த ஃபஸ்ட் இயர் வில்லனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஒரு பஞ்ச் விட்ருப்பான் இல்லையா? ஸோ அதோட கட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறாங்க. ஸோ குத்த விட்டோடனே அவன் மூஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தமாக ஓடுது. என்னடா பார்த்துட்டு இருக்கீங்க, அந்த பன்னியை அடித்து கொல்லுங்களா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இயர் ரவுடி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ அவன் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வரான் நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா காலை தட்டி விட்டு அவன் மூஞ்சிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சை விட்றான். ஸோ இன்னொருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்க வரான், மூஞ்சில பஞ்ச் விட போகிறான். அதை வந்து பார்த்தீங்கன்னா மூஞ்சில வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவனை டேக்கிள் பண்ணி கீழே தள்ளி விடுற மாதிரி போய் தூக்கி தலைக்கீழ வந்து பார்த்தீங்கன்னா சொருவி விடுவான். இதெல்லாம் பார்க்க செம்மையாக இருக்கும். பார்த்தா அவன் செருப்பெருக்கெல்லாம் மேலே பறகுது. சரி என்னடா அவன் என்னடா பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே புரியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருது. நம்ம ஃபஸ்ட் இயர் வில்லனும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆச்சரியப்படுறான். ஸோ நம்ம தேர்ட் இயர் வில்லன் இருக்கான், செகண்ட் இயர் வில்லன் இருக்கான் பார்த்தியா, 3 பேர்த்த அதுக்குள்ளே அடிச்சிட்டியா? சீக்கிரம் மூச்சு வாங்கிக்க. அடுத்து நீயும் நானும் தான் சண்டை போட போகிறோம் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெரராக நிற்கிறான். நம்ம ஹீரோ யோசிக்கிறான், எதுக்கு எனக்கு எந்த அளவுக்கு மூச்சு வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை அடிக்கிறது எனக்கு 2 கை தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி கையை கட்டிக்கிட்டு வேகமாக கிட்டக்க வரான். ஸோ கிட்டக்க வரும்போது நம்ம ஹீரோ மூஞ்சிலே பஞ்சை விடலான்னு போகிறான். ஸோ அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே டார்ச் பண்ணிடுறான். இவன் என்னடா இவ்வளோ வேகமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ யோசிச்சுட்டே இருக்கும்போது 2, 3 பஞ்சை விட்றான். பார்த்தீங்கன்னா மேலே விழவே இல்லை. அதுக்குள்ளே நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக மூச்சு வாங்கிடுது. ஸோ ஆப்வியஸ்லி அவன் குண்டா இருக்கான் இல்லையா? அதனாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நிறையாவே மூச்சு வாங்கும். அவ்வளோதான், அவன்கிட்ட நான் இன்னும் நிறைய எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வில்லன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து என்ன பண்ணுறான்னு வந்து பார்த்தீங்கன்னா, இவனை கையால் அடிக்க முடியாதே, இவனை அப்படியே கீழே தள்ளி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படியே கீழே தள்ளலான்னு போகிறான். நீ இதுதான் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் ராசா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடி நம்ம வில்லன் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா டேக்கிள் பண்ணலான்னு போகிறான். டக்குன்னு நம்ம வில்லன் என்ன பண்ணுறான்னா, அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி அவன் அவன் பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி அவனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே தள்ளுற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூவை யூஸ் பண்ணுறான். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஸோ நம்ம வில்லனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜுஜுட்ஸு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ஃபோட்டோவை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ஸோ தள்ள வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவன் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கையை போட்டு அப்படி கீழே தள்ளி அவன் கழுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக் போட்டிருப்பான். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவால் மூச்சு விட முடியாது. ஏன் அப்புட்னா கழுத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா லாக் போட்டான் இல்லையா? மூச்சு விட முடியாத அளவுக்கு ரொம்ப அன்கான்ஷியஸ் அளவுக்கு போயிருப்பான். அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டக்குனு நம்ம ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துருவா. ஸோ ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நம்ம வில்லனோட மூஞ்சிலே ஒரு எத்துவா பாருங்க. செம்ம அடி அதெல்லாம். நம்ம வில்லனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கண்லாம் கலங்கிரும். கொஞ்ச நேரத்தில் யோசிப்பான், இவன் என்ன பொம்பளையா இல்லை வேறு ஏதாவதுடா அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யோசிப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட் இயர் வில்லன்னு சொல்லுவான். இவன் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் கட்டி வச்சிருக்கா, ரொம்ப பவர்ஃபுல்லு அப்படிலாம் சொல்லியிருக்கான். இருந்தா என்ன, அவளும் பொம்பளை தானே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை வந்து தலைமுடியை வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சிக்கிட்டு, இது வரைக்கும் நீ ஒரு ப்ராப்பராக ஆம்பளை கிட்ட அடி வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னு பார்த்தீங்கன்னா, ஹாஜின் இங்கேருந்து ஓடிடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃபேஸை வந்து ரொம்ப இதாக வச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். அடி வாங்கின இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறான். ஸோ ஹாஜின் என்ன பண்ணுறான் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீ இது வரைக்கும் ஒரு ப்ராப்பரான பொம்பளை கிட்ட அடி வாங்கினது இல்லையாட்டுக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா குத்த வரான். குத்த வரும்போது நம்ம ஹாஜின் என்ன பண்ணுறா அப்புடின்னா, அவள் அந்த பாடி வெயிட்டை யூஸ் பண்ணி அப்படி கீழே தள்ளி விட்றா. தள்ளி விட்டு என்ன பண்ணுறா அப்புடின்னா, அவள் கையை வந்து பிடிச்சி அந்த ஆர்ம் பார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாங்க. கையை பிடிச்சி வந்து பார்த்தீங்கன்னா லாக் பண்ணிவிட்டு ஒரு இழுக்கிறது. இழுக்கும்போது என்ன ஆகும் அப்புடின்னா, அந்த மூட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இருக்கு இல்லையா? அது வந்து பார்த்தீங்கன்னா விட்டுடும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது செம்மையா வலி ஏற்படும். கை வந்து பார்த்தீங்கன்னா உடைஞ்சிரும். என்னடி பண்ணுறேன், என் கை உடையிற மாரி இருக்கு. இது நரகத்தோட ரொம்ப வலி அதிகமா இருக்கு. அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படியா, எத்தனை பேர்த்த இது மாதிரி பண்ணியிருப்ப, அனுபவி அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். அது ஒண்ணும் என்னோட மிஸ்டேக் இல்ல. வீக்கா இருக்கேன்ல, புல்லி பண்ணுறது சாதாரண விஷயம் தான் அப்படின்னு சொல்றா. அப்போ நீ வீக்கா இருக்க, நான் புல்லி பண்ணுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கா. இனிமேல் நீ யாரையும் புல்லி பண்ணக்கூடாது. அதனாட்டி உன்னை வந்து சும்மா விட்டேன். இதுக்கப்புறம் யாரையாவது புல்லி பண்ணணும் அப்புடின்னா உன் கை உன்கிட்ட இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை மிரட்டி விட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை கூப்பிட்டு உனக்கு எதுவும் ஆகலையா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறான். நல்லா விசாரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. என்னப்பா இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ விசாரிக்கிறான். அவனுக்கு வேறு நம்ம பணம் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா யாரையோ பற்றி பேசுகிறாங்க. என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வில்லன்னு சொல்கிறான். ஸோ கட் பண்ணி ஸ்கூலுக்கு வெளியே காட்டினா நம்ம ஹீரோயின் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. என்னால் மூச்சு விட முடியல அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினை கலாச்சிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. நீ எத்தனை நாளைக்கு இந்த மாதிரி புல்லியை வந்து பார்த்தீங்கன்னா அனுபவிச்சுக்கிட்டே இருப்ப, என் கூட வா ஜுஜுட்சு கிளாஸுக்கு வா, ஜுஜுட்சு கற்றுக்க. அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் தான் கூப்பிட்றா. ஆனால் நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு அதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கான். ஏன்டா பண்ணி வரமாட்டியா அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, ஏன்டா குண்டு பையா குண்டு பையன்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினை கலாய்க்கையில நம்ம ஹீரோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருத்தமாயிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினி வந்து பார்த்தீங்கன்னா
சாயந்தரம் வந்து என்ன ஜிம்லேருந்து கூப்பிட்டு போ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டுக்காம போயிட்டுருக்கான். நீயே வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு போயிட்டுருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ தான் வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுறான். என்ன ஜிம்முலேருந்து வந்துட்டியா அப்படின்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் பண்ணுறான். ஸோ அதுக்கு எந்த ரிப்ளையும் இல்ல. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா மொபைலில் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து படுத்து யோசிக்கிறான். நான் வந்து ரொம்ப பிரச்சனையா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். அப்படிலாம் எதுவும் இல்ல. நாளைக்கு ஆனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா படுத்துடுறான். ஸோ கொஞ்சம் இருட்டுன நிலம மாரி தான் காட்டுறாங்க. ஸோ நம்ம ஹீரோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவன எழுப்புறாரு. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய வாட்டி ஃபோன் அடிச்சிருக்காரு. எதுக்குன்னு தெரியல. "எதுக்கு இத்தன வாட்டி ஃபோன் அடிச்சிருக்கீங்க?" அப்படின்னு வந்து கேட்கும்போது, ஹாஜின் பேர சொல்லிட்டு ஒரு மாரி தயக்கத்தோட நிக்கிறாரு. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷாக் ஆகுற மாரி காட்டுறாங்க. என்னான்னு பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம ஹாஜின வந்து பார்த்தீங்கன்னா, ரத்த கலரே வந்து பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சாப்டர் 3 வந்து பார்த்தீங்கன்னா முடியுது. ஸோ நெக்ஸ்ட் சாப்டர் வேணும் பார்க்கணும் அப்புட்னா நம்மளுக்கு மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோ அப்லோட் ஆகும். ஸோ மறக்காம ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கைஸ். தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.